திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இறையிறக்க ஆண்டவரின் பெருவிழா வாழ்த்துக்கள். இயேசு உயிர்த்த பின் முதலாக தம் சீடர்கள் முன் தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தார்கள் என்று வாழ்த்துகிறார். அமைதி என்ற ஒற்றை சொல்லுக்காக அகிலமே ஏங்கி தவிக்கிறது. அந்த அமைதி நிறைவாக கிடைப்பது நமது ஆண்டவரிடம் மட்டுமே. உயிர்த்த ஆண்டவரை கண்ட சீடர்கள் மகிழ்ச்சியில் திளைந்திருந்த வேளையில் ஆண்டவரை பார்க்காத தோமா தன் ஜெயத்தை வெளிப்படுத்துகிறார். ஜெயத்தினை வெளிப்படுத்தும் போது தெளிவு கிடைக்கும். பின்பு இயேசுவை கண்ட தோமா, என் ஆண்டவரே, என் தேவனே என்று தமது ஆழ்ந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். இயேசுவின் உயிர்ப்பு செய்தியை அறிக்கையிடுகிறார். இயேசுவை கண்டு நம்பிய தோமாவிடம், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று இயேசு நம்மை வாழ்த்துகிறார். இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தது போல இயேசுவை சந்தித்த அனைவருமே நன்மை அடைந்தவர்கள், பெரியதொரு மாற்றத்தை அடைந்தார்கள். அதுபோல் நாமும் ஆண்டவரின் பேரிரக்கத்திற்கு உரியவர்களாக வாழ்ந்திடவும் இயேசுவின் சாட்சிகளாக வாழ்ந்திட வரம் வேண்டியும் இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம்.
பிரியமான சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலியானது இறைவன் சிறப்பான விதத்திலே அருள் தந்தை குழந்தை சேவியர் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். அதுபோது குருத்துவ அழைப்பில் நல்ல முறையில் நடந்ததற்காக இறைவனுக்கு நன்றியாகவும் சகாயம் அதலையம்மாள் குடும்பம் கருதுபடி அருள் தந்தை குழந்தை சேவியர் குருத்துவ அழைப்பு நல்ல முறையில் நடந்ததற்கு மாதாவுக்கு நன்றியாகும். இனமாக அந்த குருத்துவ அருட்பொழிவு நிகழ்வு முதல் நன்றி திருப்பலியும் சிறப்பான விதத்தில் நடைபெற்றதற்கு இறைவனுக்கு நன்றியாகவும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து உதவி செய்த பொருள் உதவி, உடல் உழைப்பு, அனைத்து விதத்திலுமே உதவி செய்த ஒவ்வொருவரையும் நலன்களுக்காகவும் குடும்ப நலன்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றியாகவும் இந்த பள்ளியிலே ஒப்புக்கொண்டது செவிப்போம். இனமாக இந்த நாளிலே VBS துவக்க விழா. ஆகவே இந்த VBS துவக்க விழாவிலே குழந்தைகளுக்காக LKG முதல் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய அனைத்து மாணவ மாணவியர்களுக்காக ஆண்டவருடைய இறை வார்த்தையை வாழ்வாக்கக்கூடிய வல்லமையை ஆற்றலில் இறைவனின் ஆசிரியை நிறைவாய் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் புதுமை உறுதி புஸ்தல் பெறுவதற்காக தங்களை தயாரிக்கின்ற அந்த மாணவ மாணவியர்களுக்காகவும் இந்த பலிகளை நாம் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். ஏழுவாக இத்திருப்பலியானது பெரியநாயகி குடும்பத்தார் கருதுபடி மார்டின், பவுல், குரூஸ், வெல்சி, ருவாலி, ரூவினா உடல் சுகத்திற்காக, குடும்ப சமாதானத்திற்காக, அனைவரும் குடும்பத்தார் கருதுபடி மனித இமானுவேல் மணிகண்டால் ஆண்மையிலை மாற்றிக்காகும், இயேசுதாசன் பாலு கிரேசி கருதுபடி மனித ரோஸ்லின் மார்கரேட் ஆண்மையிலை மாற்றிக்காகும், பெர்னாட் ஷா ரோஸ் மேரி கருத்துப்படி வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க வேண்டியும், ஜெய்சிலன் லெட்டிசியா குடும்பத்தார் கருத்துப்படி மனித சேவியர் தெரசா சந்திர ஆண்மையிலை மாற்றிக்காகும், சாமிதாஸ் அண்ணாவால் கருத்துப்படி மருமகளுக்கு பிரசவம் நல்ல முறையில் நடக்க வேண்டியும், லெலி கருத்துப்படி குடும்பத்தில் மறித்த அனைத்தான் மகளின் ஆண்மையிலை மாற்றிக்காகும் மாதாவுக்கு நன்றி ஆகும். இனாசி முத்து ரூபி கருத்துப்படி மைக்கேல் சாமி அல்போன்ஸ் அமெரிக்கா ஆண்மையிலை மாற்றிக்காகும், எட்வின் அலெக்ஸ் நித்யா ஜோன்ஸ் ஜாக்கிவின் ஏடன் டேனி ரிச்சர்ட் கருத்துப்படி நன்றியாகவும், இனாசிமத்து அமிர்த ஜோதி கருத்துப்படி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ரூபி ரேஷ்மா கருத்துப்படி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் திருப்பலி பங்குபெறும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த பலிகளை நாம் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
முதல் வாசக முன்னுரை. இயேசு விட்டு சென்ற பணியை திருத்தூதர்கள் மக்களிடையே அடையாளங்களாகவும் அரும் செயல்களாகவும் செய்யத் தொடங்கினர். உடல்நலமற்றோரை குணமாக்கினர். பேதுருவை தேடி வந்தோர் அனைவருமே நலம் பெற்றதையும் தீய ஆவிகளால் பீடிக்கப்பட்டவர்கள் நலம் அடைவதையும் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசிக்க கேட்போம். முதல் வாசகம். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவரின் கூட்டம் வளர்ந்துள்ளது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனம் 12 முதல் 16 வரை. அந்நாள்களில் மக்களிடையே பல அரும் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் திருத்தூதர் வழியாய் செய்யப்பட்டன. அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒரு மனத்தவராய் கூடி வந்தனர். மற்றவர் யாரும் இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை. ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினர். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து செல்லும் போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல்நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். எருசலேமை சுற்றியிருந்த நகரங்களிலிருந்து மக்கள் உடல்நலமற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னலுற்றோர்களையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்வில்
இரண்டாம் வாசக முன்னுரை. பலதரப்பட்ட மக்களில் இயேசு தாம் தேர்ந்து கொண்டவர்களை 3 ஆண்டுகளாக உடனிருந்து வழிநடத்தி பயிற்சி அளித்ததோடு விட்டுவிடாமல் உயிர்த்த பின்பும் அவர்களை தேற்றி உடனிருந்து வழிநடத்திய விதத்தினை திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட 2ஆம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். 2ஆம் வாசகம். சாவுக்கு உட்பட்டேனாயினும் இதோ நான் என்றென்றும் வாழ்கின்றேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 9 முதல் 11 மற்றும் 12, 13, 17, 19. உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சி உரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பவனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததால் பத்மோ தீவுக்கு வர நேர்ந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல முழங்க கேட்டேன். நீ காண்பதை ஒரு சுருளேட்டில் எழுதி 7 இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பிவை என்று அக்குரல் கூறியது. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அவற்றின் நடுவே மானிட மகனை போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார். நான் அவரை கேட்டபொழுது செத்தவனைப் போல் அவரது காலில் விழுந்தேன். அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே. இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே நீ காண்பவற்றை, அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நிகழ இருப்பவைவற்றையும் எழுதியவை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. காணாமலை நம்புவார் வேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அலகு 20 உயிருள்ள வார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியபின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார்.
இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதும் எனும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் என்று நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினார், காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாய் மெசியா என நீங்கள் நம்புவதற்கும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்குமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றவை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் இரக்கத்தின் ஞாயிறு வாழ்த்துக்கள். என்னடா இரக்கத்தின் ஞாயிறுன்னு சொல்றாருங்க, புதுசாக கேள்விப்படுறீங்களா? நம்ம திருச்சபையில் ஈஸ்டருக்கு அடுத்த வர ஞாயிறு, அதாவது பாஸ்கா காலத்தின் 2வது ஞாயிறு இரக்கத்தின் ஞாயிறாக கொண்டாட நாம் அழைக்கப்படுகின்றோம். என்ன ஞாயிறாக கொண்டாட அழைக்கப்படுகிறோம்? இந்த ஞாயிறு குறிப்பாக இன்றைய வாசகங்கள் வழியாக கருணையால் தொடப்பட்டு உலகத்தை குணமாக்க நம்மை அழைப்பு விடுகின்றது. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியின் மைய கருத்து எதுவென்று நாம் பார்த்தால், கடவுள் எதில் மிக மகிழ்ச்சி கொள்கிறார் என்று நாம் யோசிக்கும் பொழுது அவர் தனது இரக்கத்தை வெளிப்படுத்துவதில் தான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறார் என்பதை நாம் உணர முடியும். இன்றைய வாசகங்கள் அனைத்தையும் நாம் படிக்கும் பொழுது, வாசிக்க கேட்கும் பொழுதும், இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு ஒரு அழைப்பை விடுக்கின்றது. அந்த அழைப்பானது ஒரு பயணத்திற்கான அழைப்பு. அப்பயணம் எதை நோக்கியது? அப்பயணம் அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கையை நோக்கியது. அது பயத்திலிருந்து அமைதியை நோக்கியது. உடைந்து போன வாழ்விலிருந்து சாட்சிய வாழ்வை நோக்கியதாக அமைய அப்பயணம் நமக்கு அழைப்பு விடுகின்றது. உயிர்த்தெழுந்த இயேசு நம் காயங்களை குணமாக்க நம் உடைந்த உள்ளங்களில் இந்த உலகத்தில் நுழைகிறார். எதற்காக? நம்மை தீர்ப்பிடவோ அல்லது நம்மை வெறுத்து ஒதுக்கவோ அல்லது நம்மை உடைக்கவோ அல்ல, மாறாக தமது மன்னிப்பையும் இரக்கத்தையும் நமக்கு வழங்க. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இன்னைக்கு முதல் வாசகம் எந்த புக்கில் இருந்து இருந்தது? திருத்தூதர்கள் பணி. இன்றைய வாசகத்தில் நாம் முக்கியமாக எதை பார்த்தோம்? புனித பேதுரு குணமாக்குகிறார். ஆமாவா இல்லையா? ஆமாம். இந்த கடந்த 1 வாரங்களாக நீங்கள் நற்செய்திய வாசகங்களை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இயேசுடைய திருத்தூதர்கள் இயேசுவின் உயிர்ப்பின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள். கடவுள் பலமுறை அவர்களுக்கு தோன்றி தனது உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். அப்பையும் அவர்கள் நம்பினார்களா? இல்லை. நேற்றைய வாசகத்தில் பார்த்தோம்,
இயேசுவே திருத்தூதர்களும் மற்ற சீடர்கள் மீதும் கடிந்து கொள்கிறார், நீங்கள் எனது உயிர்ப்பின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்று. அப்பேற்பட்ட திருத்தூதர்கள் இன்று நாம் பார்க்கிறோம் அந்த இயேசுவுக்கு சான்று பகரக்கூடியவர்களாக மாறி அவர்களுடைய நிழலை தொட்டாலே பிறர் குணமாகும் அளவுக்கு வல்லமையுள்ளவர்களாய் மாறி இருக்கிறார்கள். எதனால்? இயேசுவின் மேல் கொண்டிருந்த அன்பின் காரணமாக. அவர்கள் இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ்வதன் மூலியமாக. அவர்களுக்கு எங்கிருந்து அந்த தைரியம் வந்தது? தூய ஆவியானவர். ஆனால் தூய ஆவியானவர் எப்படி வந்தார்? சும்மா வந்துடுவாரா? அவர்கள் இயேசு மேல் உயிர்த்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். அவர்கள் நம்பிக்கை வைத்ததன் காரணமாக அவர்கள் மேல் கடவுளின் அளவற்ற இரக்கம் பெருக்கெடுத்து ஓடியது. அந்த இரக்கம் அவர்களோடு மட்டும் நிற்கவில்லை, மாறாக அனைவரிடமும் பரவி சென்றது. அதன் வெளிப்பாடாக தான் அவர்களுடைய நிழலை தொட்டவுடனே அந்த நோயாளி குணமானார். அதைத்தான் இன்றைய முதலாம் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். இன்றைய திருப்பாடல் இன்னைக்கு நம்ம பாடலை, ஆனால் இன்றைய திருப்பாடலை நாம் பார்த்தோம் என்றால் இந்த திருப்பாடல் என்ன கூறுது? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவரது இரக்கம் என்றும் நிலைத்திருக்கும். கடவுளுடைய இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கம்? அது ஏதோ ஒரு நாள் இன்னைக்கு இரக்கத்தின் ஞாயிறு கொண்டாடுறதுனால இன்னைக்கு மட்டும் வரக்கூடிய இரக்கமா? இல்லை. அது நம்ம தகுதியானவர்களாக இருக்கும் பொழுது மட்டும் வெளிப்படக்கூடிய இரக்கமா? இல்லை. ஏதோ ஒரு நாள் 2 நாள் நம்ம ஜெபிக்கும் பொழுதோ திருப்பலிக்கு வரும் பொழுதோ மட்டும் வெளிப்படக்கூடிய இரக்கமா? இல்லை. அது என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய இரக்கம். அது அனைவருக்குமான இரக்கம். அது முழுமையான இரக்கம். கடவுளுடைய இரக்கம் நிறைவானவர்களுக்கோ அல்லது அனைத்திலும் நான் சரியா இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கோ ஆனதல்ல. இது உடைக்கப்பட்டவர்களுக்காக வந்த இரக்கம், பாவிகளுக்காக வெளிப்படுத்தப்பட்ட இரக்கம். ஏன்னா ஒரு நோயாளிக்கு மருத்துவர் தேவைப்படுவாரா? இப்போ நீங்கள் உடம்பு சரியாக இருக்கிறப்ப, நல்லா இருக்கிறப்ப ஹாஸ்பிட்டல் போவீங்களா? எப்போ உங்களுக்கு முடியாமல் இருக்கோ அப்போ தான் ஹாஸ்பிட்டல் போவீங்க. அதே போல் நம்ம பாவம் செய்யாமல் இருந்தோம்னா கடவுளுடைய இரக்கத்தை எதிர்பார்ப்போமா? நம்ம பாவம் செய்யும் பொழுது கடவுளுடைய இரக்கத்தை எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதுக்காக கடவுளுடைய இரக்கத்தை பெறணும்னு சொல்லிட்டு நம்ம பாவம் செய்யணும்னு சொல்லி அது லைசன்ஸ்ன்னு கிடையாது. மாறாக கடவுளுடைய இரக்கத்தை பெற்று நம்ம அந்த பாவத்திலிருந்து வெளிவரத்துக்கு தேவையான சக்தியும் முந்துதலையும் அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய இரக்கம் பாவிகளை அரவணைக்கக்கூடிய இரக்கமாக இருக்கிறது. அது பிறரை வெறுக்கக்கூடிய இரக்கம் அல்ல. அதனால் கடவுளுடைய இரக்கம் எப்படி இருக்கிறது? அதே போல் இன்றைய 2ஆம் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், கடவுளுடைய உயிர்ப்பின் மாட்சி வெளிப்படுத்தப்படுகிறது. திருவெளிப்பாட்டு புத்தகத்தில் நாம் காண்கின்றோம், யோவான் ஆண்டவரை காணும் பொழுது அவர் எப்படி இருந்தார்? கடவுளை பார்க்க கூட முடியாமல் பயந்து ஒடுங்கி கீழே விழுந்தார். மரணமே அவருக்கு வந்துடுமோ என்று அவர் நினைத்தார். ஆமாவே அப்படித்தான் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த அளவு, அது ஏன் அந்த அளவுக்கு தூய்மை கடவுளிடமிருந்து வெளிப்படுகிறது. அப்பேற்பட்ட தூய்மையால் நாமும் ஆட்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அப்படி நாமும் அவரது தூய்மையில் ஆட்கொள்ளப்படும் பொழுது நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து வெளிவடுவோம். நம்முடைய உடைந்த வாழ்க்கையிலிருந்து நாம் வெளிவடுவோம். நாம் நோய்கள் மற்றும் நமது நம்பிக்கையின்மையிலிருந்து நாம் வெளிவந்து கடவுளுக்கு சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ்வோம். இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், இயேசு தன்னுடைய 11 தூதர்களுக்கு பூட்டி அறைக்குள் காட்சி தருகிறார். ஆமாவா இல்லையா? பூட்டி அறைக்குள் அவர் எப்படி நுழைஞ்சார்? கதவை திறந்துட்டு நுழைஞ்சாரா இல்லை எப்படி நுழைஞ்சாரு? கடவுள் தாமாய் ஊடுருவி, கதவை ஊடுருவி உள்ளுக்குள்ளே அந்த அறைக்குள் வந்து தன்னுடைய சீடருக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் வெளிப்படுத்திய போது அவருடைய சீடர்கள் அவரை நம்பினார்கள். இன்று கடவுள் நமது பூட்டிய அறைக்குள்ளும் நுழைய ஆசைப்படுகிறார். நமது வாழ்வில் நமது பூட்டிய அறைகள் எது? நமது பாவ வாழ்க்கை, நமது வெறுப்பு, பிறரை மன்னிக்க முடியாத மனநிலை, பிறருக்கு உதவ முன்வராத மனநிலை, யாரோ எப்படியோ போட்டு நான் நல்லா இருந்தால் போதும், அதுபோல சுயநலமான மனநிலை போன்ற அறைகளை ஊடுருவி தன்னலமற்ற இதயத்தோடும், பிறரை அன்பு செய்யக்கூடிய இதயத்தோடும், பிறரை மன்னிக்கக்கூடிய இதயத்தோடும் வாழ ஆசைப்படுகிறார். கடவுள் நமது இதயத்திற்குள் வரும் பொழுது அவர் நமக்கு தரக்கூடியது என்னவா இருக்கும்?
இப்போ நம்ம கடவுள் பூட்டி அறைக்குள்ள அப்போஸ்தலருக்கு தோன்றினாரா இல்லையா? அப்போ கடவுள் அவர்களிடம் கூறியது என்ன? எனக்கு காது கேட்கல. உங்களுக்கு அமைதி உண்டாகுங்க. அதுதான் கடவுள் நமது இதயத்திற்கு வரும்பொழுது அவர் நமக்கு தருவது என்னது? கடவுளுடைய சமாதானம், அந்த அமைதி. அந்த அமைதியை நாம் பெறும் பொழுது இந்த உலகத்தில் நம்மளுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுமா? வேறு ஏதாவது தேவைப்படுமா? நீங்க நான் பேசுறது புரியுதா? எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா யாருமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் அவ்வளோக்கா சொல்ல மாட்டேங்க. கடவுள் நம்ம இதயத்துக்கு வரும்பொழுது அமைதியை தருகிறார். அந்த அமைதிக்கு மேலாக வேறு ஏதாவது இந்த உலகத்தில் இருக்கிறதா? இல்லை அந்த அமைதியை விட வேறு ஏதாவது நம்ம எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது அனைத்தையும் நிறைவாக்கக்கூடிய அமைதியாக இருக்கும். அந்த அமைதியை மட்டும்தான் நம்ம ஆண்டவரிடம் கேட்கணும். அப்பொழுது கேட்கும் பொழுது நம் ஆண்டவருக்கு சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ முடியும். இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கும் பொழுது திருத்தூதர் தோமா இயேசுடைய உயிர்ப்பை நம்பவில்லை. ஏனென்றால் அவர் இயேசு தன்னுடைய சீடருக்கு தோன்றிய பொழுது அங்கு அவர் இல்லை. ஆனால் அவர் திருத்தூதர்கள் அவரிடம் கூறினார்கள். அப்போ அவர் என்ன சொன்னார்? அவருடைய காயங்களில் நான் எனது விரலை இட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று கூறினார். ஆனால் கடவுள் என்ன சொன்னார்? அவர் முன் தோன்றியப்ப தோமா, இதோ எனது விழா, எனது கையை நீட்டி எனது காயங்கள் இருக்கிறது, அந்த காயங்களில் உனது விரலை இடுன்னு சொல்றாரு. அவர் விரலை இட்டாரா? இல்லை. அவர் என்ன சொல்றாரு? தன்னை முழுமையாக அர்ப்பணித்து என் ஆண்டவரே என் தேவனே என்று தன்னை முழுவதும் கடவுளிடம் அர்ப்பணித்தார். இன்று நாமும் பல வேளைகளில் கடவுளை நம்ப மறுக்கின்றோம், அவரது உயிர்ப்பை நம்ப மறுக்கின்றோம். அதனால்தான் நாம் அவருடைய விழுமியங்களுக்கும் அவருடைய போதனைக்கும் ஏற்ற சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ மிக கஷ்டப்படுகிறோம். நாம் அவரை நம்பினால் அது கடினமாக இருக்காது. நாம் நம்பாத காரணத்தினால் நாமும் தோமாவை போல சாட்சியத்திற்கும் விட்னஸ்க்காக எதிர்பார்க்கிறோம். ஆனால் தோமா சந்தேகப்பட்டார். ஆனால் அவர் அதை பரிசோதிக்கவில்லை. அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது, ஆமாவா இல்லையா பரிசோதிக்க. ஆனால் அவர் பரிசோதித்தாரா? தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். கடவுள் அவரோட காமிக்க போது நீங்க எல்லாரும் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாங்க, ஆமாவா இல்லையா? அவருடைய கை காலில் ஆணையெல்லாம் அரைஞ்சாங்க, உயிர் தெழுந்தாரு. அப்போ அவரோட உடல்ல இருந்த எல்லா காயங்களும் குணமாச்சு, ஆமா தானே? அவர் பூர்ண நலமடைஞ்சார். ஆனால் அவரோட கைகள்லையும் கால்கள்லையும் மட்டும் அந்த ஆணியின் தழும்புகள் இருந்தது. ஏன்? அவர் குணமானாரு, கல்லறையிலிருந்து உயிரோடு மீண்டு எடுத்து வந்தாரு. அப்போ அவரோட காயங்களும் மறைஞ்சிருக்கணுமா இல்லையா? ஏன்னா அது சிலுவையில் அவர் அரைச்சதுக்கான அடையாளங்கள் தானே. ஏன் அப்படி இருக்கு? இன்னைக்கு கூட நம்ம இறை இறக்கத்தின் ஆண்டவருடைய திருப்படமோ அல்லது திருவிருத்தி ஆண்டவருடைய திருப்படமோ பார்த்தோம் என்றால், இல்லை விண்ணேற்பு ஆண்டவரின் திருப்படத்தை பார்த்தோம், அது எல்லாத்துலேயுமே அந்த காயங்கள் இருக்கிறது. ஏன் அந்த காயம் ஆண்டவருக்கு குணமாவது இல்லையா? அது ஒருபோதும் ஆண்டவருக்கு அவரது சிலுவையில் அறைந்த காயங்களாக இருப்பதில்லை. அவர் உயிர் தெளிந்த பிற்பாடு அவை அனைத்தும் அவர் நம் மீது கொண்ட அன்பின் அடையாளங்களாக இருக்கிறது. அதனால் தான் அவை மறைக்கப்படவில்லை. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த காயங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்கள் மனதிற்கு எது வர வேண்டும்? அவர் நம் மீது கொண்டிருந்த இரக்கமும் அவர் அந்த இரக்கத்தின் வெளிப்பாடாக வெளிப்படுத்திய அவரது அந்த கல்வாரி மரணத்திற்கான அன்பையும் நாம் நிறைவு கூற வேண்டும். இதை நினைத்தவர்களாக இந்த திருப்பலியில் நாம் அவரின் அன்பிற்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ வர வேண்டும். சிறப்பாக இந்த வரக்கூடிய இந்த ஒவ்வொரு வாரங்களில் குறிப்பாக நம்மால் முடிந்தவரை இரக்கத்தின் காரியங்களுக்கு நம்மையே நாம் ஒப்பு கொடுக்க முயற்சிப்போம். சிறப்பாக பிறரை மன்னிப்பது, நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்வது. அதே போல் இந்த ஒரு வாரத்தில் நம்மால் யாரெல்லாம் அதிகமாக நாம் வெறுக்கின்றோமோ, யாரெல்லாம் நம்மால் மன்னிக்க முடியாத நிலையில் இருக்கிறோமோ அவர்களை மன்னித்து அவர்களுக்கு அன்பு செய்வதும் அவர்களுக்காக ஜெபிப்பது போன்ற காரியங்களில் நம்மையே நாம் ஈடுபடுவோம். இன்று குறிப்பாக இரக்கத்தின் நாளாக இருப்பதால் திரு இறுதிய ஆண்டவர் முன்னிலையிலும் சிறப்பாக இற இறக்கத்தின் ஆண்டவர் முன்னிலையில் நின்று நம்முடைய இற இறக்கத்தின் ஜெபமாலை போன்ற பக்தி முயற்சிகளை இருக்கும். அந்த பக்தி முயற்சிகள் வெறும் பக்தி முயற்சிகளாக இல்லாமல் நாம் நமது நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். அந்த இறை இறக்கத்தின் ஆண்டவரின் படத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கும். என்ன வார்த்தை? இயேசுவே உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையாக
இந்த ஒரு வாரம் நமது வாழ்க்கையில் நாம் முடிவெடுப்போம். அதற்காக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டறிந்தது போல நம்முடைய தாழ்நிலையும் கண்ணோக்கி அருள் புரிவாராக. பலவித நெருக்கடிகளில் நின்று எங்களை விடுவித்து காக்கும் தந்தையே இறைவா, எம் ஆயர்கள், குருக்கள், துறவியர், கன்னியர், பொதுநிலையினர் அனைவரும் தமக்கு வரும் துன்பமான சூழ்நிலைகளில் எல்லாம் இறைவார்த்தை, நற்கருணை ஆகியவற்றில் வலிமையடைந்து உம் பணி செய்வதற்கு வேண்டிய அருளை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்திய எம் இறைவா, உலக நாடுகளில் அமைதி நிலவிடவும் போர் முழக்கங்களும் பகை உணர்வுகளும் நீங்கி மக்கள் தீங்கின்றி நலமுடன் வாழும் நிலை ஏற்படவும் இத்தகைய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு நாட்டு தலைவர்களிடம் அன்பும் கருணையும் இரக்க மனமும் தந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்றுரைத்த இறைவா, எங்களது வாழ்வில் நாங்கள் உம்மை முழுமையாக அறிந்து கொண்டு உமது வார்த்தையின் வழியில் வாழ்ந்து எங்களையும் பிறரையும் அன்பு செய்து உமக்கு உகந்த வாழ்வு வாழ்ந்திட எங்களது வாழ்க்கையின் மூலம் நற்செய்திகளை பறைசாற்றுவர்களாக வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உமது கரமாக செயல்பட அருள்வரம் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த வேளையில் இங்கு கூடி வந்துள்ள அனைவரும்
நமது குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக நமது பங்கு மக்கள் அனைவருக்கும் நலன்களுக்காகவும் நமது மனதில் ஜெபிப்போம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்தலைக்கும் மன்றாட்டுகளை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புது பிறப்பனைத்திற்கும் மக்களின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பேரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேரின்பத்தை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்கள் போக்கு மெய்யாகன செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆகவே கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிப்பொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பையும் ஒற்றுமையும் அளித்து அதை வழிநடத்தியருளும். உம் அடியாராகிய எங்களது ஆயர் தாமஸ் அக்வினாஸுக்காகவும் திருத்தூதர் வழி வரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கையை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் அடியார்களாக இதயம் மண்ணின்மை புதிய குரு அருள் தந்தை குழந்தை சேவை அவருடைய பெற்றோர் அவருடைய சகோதரர் இது குருத்துவ அருள் பொழிவுக்கு உதவி செய்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களை அன்பிய பொறுப்பாளர்கள் பங்கு பெறவினர் பாடல் குழுவினர் இளைஞர் இளம்பெண்கள் தன்னார்வ தொண்டர்கள் தங்களுடைய உழைப்பாளர் பொருள் உதவியாளர் செய்த ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தவர்களும் அருள் சகோதரர்கள் அருள் தந்தையர்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தவர்கள். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தவர்கள் உமேல் இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறை பற்றியும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் வெற்றி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மை உள்ளவருமான கடவுளாகி உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடன் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடலோடு உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியுமான மாட்சிக்குரியவளும் எங்கள் பாதுகாவலையும் வேளாண் நகர்களை காட்சி தந்தவருமான ஆரோக்கிய அன்னை மரியாமை, அதே கண்ணியின் கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்களும் மறைசாட்சியர்களுமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனஸ், கிளிட்டஸ், கிளெமென்ட், சிக்ஸ்தோஸ், கொர்னேலியஸ், சிப்ரியான், லாரன்ஸ், கிரியானோஸ், ஜான் பால், கோஸ் வணக்கத்துடன் நினைவு வருகின்றோம். இவர்களுடைய வேறுபயன்களாலும் வேண்டுதல்களாலும் நாங்கள் யாவற்றும் ஒரு உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே,
உம் ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்படியே குணம் கணிந்து ஏற்றுள்ளோம். பாவங்கள் அனைத்திலுமிருந்து அவர்களுக்கு மன்னிப்பு அளித்து தண்ணீராலும் தூய ஆவியாராலும் அவர்கள் மறுபிறப்பு அடைய திருவுளமானேன். அவர்களுக்காக இப்படியே உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் முடிவில்லா தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றி உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக ஆமென். இறைவாயு காணிக்கைகளை புனிதப்படுத்தி உரிமையுடையதாக தகுதியாகவும் எமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்திருந்தோம். இவ்வாறு அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் பாடுவதற்கு முந்தைய நாள் வணக்கத்திற்குரிய தம் திரு கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாமல்ல இறைவனும் தம் தந்தையும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எழில்மிகு கிண்ணத்தை வணக்கத்திற்குரிய தம் திரு கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உன் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்து புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவரது மாட்சி உரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களுக்கும் உம் புனித மக்களும் ஆகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திரு கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பழிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியர்களும் நீதிமானாகிய உம் ஊழியான் ஆபேல் காணிக்கையும் நாங்கள் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசதேக் உமக்கு அளித்த காணிக்கையும் நீர் உலகம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிபொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திரு கைகளால் இப்பலிப்பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பீடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திரு பீடத்தில் உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்திருந்தோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஆமென். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்ற அமைதியில் துயில் கொள்ளும். அருட்தந்தையினுடைய ஞானம் பெற்று குடும்பங்களில் மறித்த ஒவ்வொரு ஆன்மாக்கும் அவருடைய குருத்துவ படிப்பிலே அவருக்காக செப உணர்வோடு செபித்து மறித்த ஒவ்வொரு ஆன்மாக்கள்
இப்பங்கிற்காக உழைத்து மறித்து போன ஒவ்வொரு ஆன்மாக்களையும் அடியார்களையும் நினைவு கூர்ந்தோம். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவின் இளைப்பாறும் அனைவருக்கும் அவர்களும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என இறைஞ்சி மன்றாடுகிறோம். பாவிகளாகிய அடியார்கள் நாங்கள் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியர்களுமாகிய திருமுழுக்கு, யோவான், சேவான், மத்தியா, பர்னபா, இனாசியா, அலெக்சாண்டர், மேசனிஸ், பீட்டர், பெலிசிட்டி, பெப்பத்து, வாரகா, லூசி, ஆக்னஸ், செசிலி, அனஸ்தாசியா, பல்லோற்றியன்ஸ் ஆகியோருடனும் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்தர். எங்கள் தகுதியை முன்னிட்டன்று மாறாக அது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்பொழுதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீன்மை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் செம்மறியிலிருந்து அழைக்கப் பெற்றோர்,
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலம் 2ஆம் ஞாயிறு, இறையிறக்க ஆண்டவருடைய பெருவிழா. ஆகவே இறையிறக்க ஆண்டவருடைய பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம்முடைய மறைக்கல்வி குழந்தைகள் விவிலிய விடுமுறை பள்ளியிலே இதோ VBS வொகேஷனல் பைபிள் ஸ்கூல் இன்று துவங்கி இருக்கின்றது. இப்போ யாராவது குழந்தைங்க இருந்துச்சுன்னா தயவுசெய்து உங்கள் குழந்தைகளை அனுப்பிடுங்க. அதே போல் திருப்பலி முடிந்த பிற்பாடு நம்முடைய வேளாங்கண்ணி சமூக கூடத்திலே அருட்தந்தை குழந்தை சேவியர் அவர்களுக்கான ஒரு ஃபெலிசிட்டேஷன் ஒன்று நடைபெறுகின்றது. ஆகவே அனைவருமே அதில் பங்கெடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியிலே அனைவருக்கும் கேக்கும் டீயும் வழங்கப்படும். ஆகவே தயவு செய்து அனைவரும் பங்கெடுத்து இந்த அவரை ஃபெலிசிட்டேஷனில் அவருக்கு உறுதுணையாக அவருடைய நம்முடைய பங்கிலிருந்து முதல் இரண்டாவது மண்ணை மைந்தராக குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு இருக்கின்றார். ஆகவே அவரை வாழ்த்துவோம், அவரை பாராட்டுவோம். அதே போல அவருக்கான ஒரு சில குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சி அதிலே பங்கெடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலே சிறப்பான விதத்திலே மறைக்கல்வி ஆசிரியர்கள் குழந்தைகள் அருட்தந்தைக்காக அதே போல இளம்பெண்கள் சிறப்பான விதத்திலே அவருக்காக செய்திருக்கிற அந்த நிகழ்வுக்கு முழுமையாக பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல அவருடைய குறுப்பட்ட நிகழ்வு மற்றும் அவருடைய முதல் நன்றி திருப்பலிக்கு பேருதவியாக இருந்த பங்கு பேரவையினர், அன்பிய பொறுப்பாளர்கள், அருட்சகோதரிகள், பாடற்குழுவினர், இளைஞர்கள், இளம்பெண்கள், மறைக்கல்வி குழந்தைகள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், தன்னார்வத்தோடு உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் முழுமையான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அந்த அருள் தந்தையர்கள் ஒவ்வொருவருமே பாராட்டி சென்றார்கள். அதற்கு முழுமையான காரணம் நீங்கள் தான். ஏனென்றால் ஒரு பங்கில் நடைபெறுகிற பொழுது இந்த அளவுக்கு பங்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு குருப்பட்ட நிகழ்வை நிகழ்த்தியதை அவர்களுடைய சபை குருக்களும் நம்முடைய மறைமாவட்ட குருக்களும் சிறப்பான விதத்திலே பாராட்டினார்கள். ஆகவே உங்களுக்குத்தான் அந்த பெருமை சேரும். ஆகவே உங்கள் அனைவருக்கும் நான் மனமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களையும் காட்டிக் கொள்கின்றேன். இயேசு ஆலயத்திலே காணிக்கையாக கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து இறையிறக்க ஆண்டவருடைய பெருவிழா அன்று வரை இறை வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பெரியவர்கள் குழந்தைகளுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கான பரிசு அங்கு வழங்கப்படும் என்பதை அருட்தந்தை புதிய குருவினுடைய கரங்களிலிருந்து வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே அனைத்து பெரியவர்களும் குழந்தைகளும் என்ற மற்றும் ஒரு 74 பேர் இறைவாக்கை சொல்லியிருக்கிறீர்கள். அதிலே ஒரு சிலர், அதாவது 22 பேர் தினமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிறப்பான பரிசுகள் அன்னை ஸ்டோரிலிருந்து பரிசுகள் கொடுத்திருக்கிறார்கள், ஸ்பான்சர் பண்ணியிருக்கின்றார்கள். ஆகவே சிறப்பான விதத்தில் அந்த பரிசுகளை பெற்றுச் செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இனி வருகிற நாட்களிலும் இறைவாக்கையை தொடர்ந்து சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இன்று வழங்குகின்ற கேக் ஆனது அன்னை ஸ்டோர்ஸினர் ஸ்பான்சர் செய்திருக்கிறார்கள். ஆகவே அன்னை ஸ்டோர் குடும்பத்தினருக்கு மனமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்தாக்கிக் கொள்கின்றேன். திருப்பலி நேரங்கள் திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்களில் காலையில் திருப்பலி, வெள்ளி மற்றும் சனி ஆகிய நாட்களில் மாலையில் திருப்பலி, வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளி. ஆகவே புதிய குரு அவர்கள் அந்த நாளிலே நோயாளர்களுக்கு நற்கொடை கொண்டு வருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே தயாராக காலையில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த வாரம் VBSனுடைய நிறைவு விழாவானது நடைபெறும். ஆகவே அந்த நாளிலும் முழுமையாக பங்கெடுத்து திருப்பலி முடிந்த பிற்பாடு நடைபெறுகிற கலை நிகழ்ச்சியிலும் பங்கெடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டு
அனைத்து புதுமை உறுதி பெறுகின்றவர்கள் பங்கெடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்காதவர்கள், ஞானஸ்தான சர்டிஃபிகேட் கொடுக்காதவர்கள் தயவுசெய்து இந்த வாரத்திற்குள்ளாக கொடுத்து உதவும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஃபாதர், என் பையன் 10th, என் பையன் 12th இத்தனை நாள் வரல, இப்போ நான் அனுப்புகிறேன் அப்படின்னா என்கிட்ட கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? சின்ன குறிப்பிட்ட முழுசாக படிக்க வச்சுட்டு அச்சிஷ்ட சிலுவையெல்லாம் போட வச்சுட்டு வாங்க. அவன் சின்ன வயசில் படித்தது மறந்துருச்சு. அச்சிஷ்ட சிலுவை இப்படி போடுறாங்க, அப்புறம் இப்படி போடுறாங்க. அது பெற்றோரை கேட்டால் பெற்றோருமே அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்கிறாங்க. அதனால தயவு செய்து படிக்க வச்சு கூட்டிட்டு வாங்க. ஏன்னா கிளாஸில் வந்து இயேசுவை பற்றியும் அதே போல் அந்த சின்ன குறிப்பிட்டதுக்கான விளக்கங்களை தான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய. இங்கே உட்கார வச்சு படிக்க வச்சுட்டு இருந்தா விளக்கங்கள் தெரிவதில்லை. நீங்கள்லாம் வந்து புதுநெல்லையில தான் வந்து உட்காந்து படித்தனால தான், விளக்கங்கள் தெரியாததுனால தான் திருச்சபை கட்டளை 3வது கட்டளை என்னன்னு கேட்டால், இப்போ நான் சின்ன வயசில் படித்ததுன்னு சொல்லிட்டு இருக்கோம். பாவசிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறையாவது நல்ல பாவசிங்கம் செய்யணும். நல்ல பாவசிங்கம் செய்யணும் 10 கட்டளை திருச்சபை கட்டளை தெரிஞ்சிருந்தா தான் செய்ய முடியும். அதுவே தெரியலைன்னா எப்படி நல்ல பாவசிங்கத்தை செஞ்சிருக்க முடியும்? ஏன்னா மறந்துச்சுன்னு சொன்னாலே உண்மையிலே நீங்க செய்கிற பாவசிங்கத்துல நல்ல பாவசிங்கத்துல. அதனாலதான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க உங்களை விட மோசமாகிடக்கூடாதுன்றதுக்காக தான் வீட்டில் படிச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னா, படிச்சிருந்தாங்கன்னா விளக்கம் சொல்லும் போது அவங்க மண்டையில புரியும். அதனால தயவு செய்து இதை என்னுடைய அன்பான வேண்டுகோளாக எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் வந்தவங்களும் இன்னும் மனப்பாடம் பண்ணாமல் இருந்தால் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கேட்கும்போது பதில் வர மாட்டேங்குது. அதனால தயவு செய்து இந்த ஒரு வாரத்திற்குள்ளாக எனக்கு கண்டிப்பாக குழந்தைகள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் படித்திருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கடைசி வாரத்தில் நம்மளுடைய மறைப்பட்ட முதன்மை குரு அவர்கள் வருகை குறித்து கேள்வி கேட்பார். அப்போ பதில் சொல்லலை அப்படின்னா பாரபட்சம் பார்க்காம அனுப்பிடுவேன். ஃபாதர், நாங்கள் வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டோம் ஃபாதர், எனக்கு தயவுசெய்து புதுமை கொடுத்துருங்க ஃபாதர், என் பையனுக்கு இனிமே படிச்சிருவான் அப்படின்லாம் சொல்றதுக்கு எனக்கு இல்லை. நான் கட்டன் ரைட்டா. ஏன்னா இதுக்கு முன்பாகவே ஒரு முறை நான் பிரதராக இருக்கும்போது அம்ப்ரோஸ் ஆண்டவர் வந்து காட்டூரில் நடந்த நிகழ்வு. விஜி ஃபாதர் வந்து கேள்வி கேட்டார், பதில் சொல்லலை. இம்மிடியட்டாக விஜி ஃபாதர் போய் ஆயத்தை சொன்னோன்னே தயவுசெய்து மொத்தமாகவே நிறுத்திடுங்கன்னு சொல்லிட்டார். நிறைய பேர் பதில் சொல்லலை. அப்போ எதுக்கு புதுநெல்லை ஒரு திவசம் வேண்டாம், அந்த பாட்டுக்கு இப்போ வேண்டாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஏன்னா இது நடந்த நிகழ்வு. படிக்காமல் அர்த்தம் புரியாமல் உறுதி பூஸ்தல் பெறுவது நல்லதல்ல. ஏனென்றால் உறுதி பூஸ்தல் பெறுகிறவர்கள் இயேசுவுக்கு சான்று பகர்கிறவர்களாக, விவிலியத்தின் வார்த்தைகளை சொல்கின்றவர்களாக, எடுத்துரைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இவ்விவிலியமே நமக்கு தெரியறதில்லை, வாசிப்பதே இல்லை. அதை பற்றிய விளக்கங்கள் கொஞ்சம் தெரிஞ்சாதான் வாசிப்பதற்கும் விருப்பம் வரும். அதற்காகத்தான் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த விபிஎஸ் நாட்களில் ஸ்நாக்ஸ் கொடுக்க ஸ்பான்சர் கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குடும்ப கார்டு நான் மீண்டும் சொல்ற ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து போட்டுக்கோங்க. ஃபாதர், நான் வேற பங்குல இருக்கிறேன், அங்கே எனக்கு குடும்ப கார்டு இருக்குது அப்படியெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஆனால் என்ன போல சாமியார் அங்க வந்தாருன்னா, இப்போ ஒரு குடும்பம் நேற்று வந்து கேட்டுச்சு, புதுமை அந்த சாமியார் கொடுக்க மாட்டேங்கிறாரு, உங்ககிட்ட இருந்து லெட்டர் கேட்குறாரு, நாங்கள் 10 வருஷமா வீடு கட்டி இங்கே தான் இருக்கிறோம், நான் எந்த விதத்தில் லெட்டர் கொடுக்க முடியும்? குடும்ப கார்டு இல்லை. நான் அங்கே சத்தம் கேட்டேன், அந்த சாமியார் கிளியராக சொல்லிட்டேன், நீங்கள் அந்த பக்கத்தில் தானே இருக்கிறீங்க, அங்கேருந்து அந்த சாமியாருக்கு லெட்டர் வாங்கிக்கலாம். எப்படி நான் கொடுக்க முடியும்? ஏன்னா அந்த ஃபாதர் கரெக்டாக புரிஞ்சுருக்காரு. ஏன்னா 10 வருஷமா இங்கே இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை கேட்டஸுக்கு வர கிடையாது குழந்தைங்க. இப்போ புதுநெல்லை வாங்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும்? அதனால தான் நான் சொல்றது, இங்க வாழ்கிறோம் என்றால் அங்கு குடும்ப கார்டு போட்டாதான் அந்த பையன் கேட்டஸுக்கு அனுப்பணுங்கிற எண்ணமாவது அந்த பெற்றோர்களுக்கு தோன்றும்.
இது நல்ல காரியத்துக்கு. குடும்ப கார்டு வாங்கல, சாவாயிடுச்சுன்னா அன்னைக்கு மனசாட்சியெல்லாம் பணத்தை கேட்கிறார் அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், குடும்ப கார்டு சேர்த்து அன்னைக்கு வந்தீங்க அப்படின்னா நான் 30,000 கேட்பேன்னு சொல்லியிருக்கிறேன். இனி நான் அதுதான் பண்ண போறேன். இனி நீங்க இறந்துட்டாங்களா, தயவுசெய்து வரும்போது 50,000 கொண்டு வந்துட்டு என்கிட்ட கேட்டுருக்கேன் அடக்கம் பண்றேன். புலியூர்ல நான் இருக்கும்போது ஒரு சிஎஸ்ஐ ஒய்ஃப் சிஎஸ்ஐ, அவங்க சிஎஸ்ஐ அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்க சந்தா கட்டல 50,000 ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா அடக்கம் பண்றேன். கடைசியில் கத்தோலிக்க கல்லறையிலும் அடக்கப்படவில்லை, சிஎஸ்சிலையும் அடக்கப்படல, பொது கல்லறையில் இங்க இந்துக்கள் கல்லறையில் போய் இடுகாட்டில் போய் அடக்கம் பண்ணாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, திருப்பி திருப்பி என்னை சங்கடத்திற்கு உள்ளாக்குறீர்கள், அன்பிய பொறுப்பாளர்களையும் சங்கடத்துக்கு உள்ளாக்குறீங்க. அன்பிய பொறுப்பாளர் சொல்லும் போது கேட்கறதே இல்லை, குடும்ப கார்டு போடுங்க அப்படின்லாம் சொல்லும் போது கேட்கறதே இல்லை. கடைசியில் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தான் எங்களுக்கு தெரியும் இல்லை, அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ண முடியும்? அதனால தயவு செய்து மீண்டும் கூறுகிறேன், குடும்ப கார்டு பழசு இருக்குன்னா கொண்டு புதுப்பிச்சுக்கோங்க, பழைய பேலன்ஸை கட்டி புதுப்பித்துக் கொள்ளுங்க. அதனால நான் சொல்றேன், மாசம் மாசம் சந்தா கட்ட பழகுங்க. மாசம் மாசம் கட்டினா 100 ரூபா கட்ட முடியாத ஒண்ணா? வருஷத்துக்கு 1200 ரூபான்னு கட்டுறது கஷ்டம், ஆனா மாசம் மாசம் 100 ரூபா கட்டுறது ஈஸி. ஏழை குடும்பங்களுக்கு நான் சொல்லிட்டு, பணக்காரங்க நீங்க தயவுசெய்து மாசம் மாசம் 500 ரூபா 1000 ரூபான்னு கட்டியிருக்கேன். அதனால தயவுசெய்து ஃபாதர் நீங்க 100 ரூபான்னு சொன்னீங்க அப்படின்னு நினைச்சாங்க, மாதத்தின் வருமானத்தில் 1%. யாருமே 10,000 ரூபாய்க்கு கீழே ஒரு குடும்பத்தை வழிநடத்துறதுக்கு குடும்ப வருமானம் 10,000 ரூபாய்க்கு கீழே கிடையாது. அதனால தான் மினிமம் ஒரு 100 ரூபா கொடுங்க ஏழைகள் இருக்கிறவங்க. மற்றவர்கள் அதிகமான சம்பளம் இருக்கிறவங்க மாதத்தில் 1% மாத வருமானத்தில். ஆகவே கொடுத்து, ஏனென்றால் அதன் வழியாகத்தான் நம்முடைய பராமரிப்பிற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக வருகிற மாதம் ஜெபமாலை மாதமாக, ஏனென்றால் மே மாதம் வணக்க மாதம், அன்னைக்கு வணக்கம் செலுத்துகிற மாதம். ஆகவே அந்த நாளிலே மாதம் முழுவதுமாக மாலையில் ஆலயத்தில் ஜெபமாலை நடைபெறும். நம்முடைய பங்காக உருவாகி 25 வருடங்கள் நிறைவுறுகிறது. 1000 கூறிய பொழுது அதற்காகத்தான் அந்த நிறைவின் துவக்க விழாவாக புதுமை உறுதி பூசல் வைத்திருக்கின்றேன், ஜூன் 1ஆம் தேதி. ஆகவே அந்த நாளில் 1000 வருகிற பொழுது 1000 சொன்ன வார்த்தை இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொன்னபோது 25 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னா, நீங்கள் ஒரு 25 நாள் சிறப்பான விதத்தில் மாதாவுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபமாலை ஜெபிங்க, ஒரு நாள் ஜெப வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாடிஸ் ஃபாதர், நீங்கள் எப்படி நீங்கள் இருக்கிற இடத்துலலாம் ஜெப வழிபாடு நடத்துறீங்களோ, அவர் கேட்டார் 13ஆம் தேதி, ஜூன் மாதம் 13ஆம் தேதி நான் ஒரு நாள் நடத்துகிறேன், நீங்கள் அதனால